அதற்கடுத்தபடியாக சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு வீட்டுவசதி வாரியத்தில் தேர்வு செய்யப்பட்ட 36 நபர்களுக்கும் நகர் ஊரமைப்பு இயக்கத்தில் தேர்வு செய்யப்பட்ட 24 நபர்களுக்கும் பணி நியமன ஆணைகளையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார். இதுகுறித்த விவரங்கள் பாரி. வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் தற்போது தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாயின் வாயிலாக வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறையின் கீழ் இயங்கும் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தில் தொழில்நுட்ப உதவியாளர் பணியிடங்களுக்கு தேர்வு செய்யப்பட்ட 36 நபர்களுக்கும் நகர் ஊரமைப்பு இயக்கத்தில் அளவர் உதவி வரையாளர் பணியிடங்களுக்கு தேர்வு செய்யப்பட்ட 24 நபர்களுக்கும் தற்போது பணி நியமன ஆணையை வழங்கி வருகிறார். ஏற்கனவே தமிழ்நாடு அரசில் கிட்டத்தட்ட 1 லட்சம் காலி பணியிடங்கள் உடனடியாக நிரப்பப்படும் என்று சட்டப்பேரவையில் முதலமைச்சர் அறிவித்த நிலையில் அதற்காக ஒவ்வொரு துறையின் சார்பில் இருக்கக்கூடிய காலி பணியிடங்களை தேர்வு வாரியாகவும் நேரடி நியமனங்கள் மூலியமாகவும் தமிழ்நாடு அரசு நியமித்து வருகிறது. அதன் அடிப்படையிலே தற்போது சிவில் இன்ஜினியரிங் படித்தவர்களுக்கு தொழில்நுட்ப அறிஞர்களாகவும் அதே போல வரைகலை அறிஞர்களாகவும் தற்போது பணி நியமனம் கொடுக்கப்பட்டு அவர்களுக்கான பணி நியமன ஆணைகளை தற்போது முதலமைச்சர் அவர்கள் வழங்கி வருகிறார். விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக்.